ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பில் இருக்க 10ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் இருக்க எல் 4 to 6 இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். 110 மார்க்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எல் 1 to 3 வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்ச மரம் பழுத்தற்று. யாருடைய செல்வம் நச்சு மரம் பழுத்தது போன்றது? ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன். பெப்பர். இலா எனும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கிய வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி. சீனா நாட்டின் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சுவன் சவ் எனும் துறைமுக நகர் உள்ளது. அங்கு சீனா பேரரசன் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட டேஸ் கோவில் ஒன்று உள்ளது. சிவன் கோவில். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸாம் திருமொழியாக உள்ளது. 5ஆம் திருமொழியாக உள்ளது. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 105 பாடல்கள் உள்ளன. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். விசும்பின் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. இப்பாடல் இடம்பெற்ற நூல். பரிபாடல். 1924ஆம் ஆண்டு நம் பால்விதி போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் வல்லுனர் எட்வின் ஹெம்பில். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பரிபாடல். பரிபாடலின் அடைமொழி பெயர். ஓங்கு. பரிபாடலில் உரையாசிரியர்கள் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் இன்று டேஸ் பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 24 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள்? யாருடைய கூற்று? ஸ்டீஃபன் ஹாக்கிங். கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. இப்பாடல் இடம்பெற்ற நூல். அகநானூறு. இந்த மாறான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். எவ்வகை வலுவமைதி? இட வலுவமைதி. நேற்று வருவான் என்பது எவ்வகை வலு? காலவலு. நீ வந்தா என்பது எவ்வகை வளாநிலை? இடவளாநிலை. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி என்ற பரிபாடல் பாடலை பாடியவர் யார்?
கீராந்தையார். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. சிறிய வயதில் இந்த மரத்தில்தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் என்பது எவ்வகை வலுவமைதி? கால வலுவமைதி. நிலாவையும் வானத்து மேனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலை பாடியவர்? பாரதியார். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர்? நீலமணி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர்? மனவை முஸ்தபா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? மரபியல். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் எழுதினார்? வங்கமொழி. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தி மொழியில் எழுதியவர்? ராகுல் சங்கிருதாயன். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர்? கணமுத்தையா. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள்? பயன்கலை. சென்றுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர்? பாரதியார். தோன்றும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல்? திருக்குறள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று பாடியவர்? சதவாதனி செய்குதம்பி பாவலார். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர்? சதவாதனி செய்குதம்பி பாவலார். சதவாதனி செய்குதம்பி பாவலார் 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கில் அறிஞர் பல முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி டேஸ் என்று பாராட்டு பெற்றார்? சதவாதனி. சதவாதனி செய்குதம்பி பாவலார் டேஸ் வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றார்? 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றார். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெற்ற காண்டம்? திரு அளவாய் காண்டம். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர்? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் எத்தனை படலங்களை கொண்டது? 64 படலங்களை கொண்டது. பரஞ்சோதி முனிவர் எழுதாத நூல் இது? வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை. திருவாரூர் மும்மணி கோவை. இடைக்காடனார் யாருடைய நண்பர்? இடைக்காடனார் கபிலருடைய நண்பர். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் எனும் மன்னன் டேஸ் புலமையில் சிறந்து விளங்கினார்? தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினார். சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்ப வனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. யார் யாரிடம் கூறியது?
இறைவன் மன்னனிடம் கூறியது. பாண்டியன் என்னை இகழவில்லை. சொல்லின் வடிவமாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான். யார் யாரிடம் கூறியது? இடைக்காடனார் இறைவனிடம் கூறியது. சேரமன் பெருஞ்சேரல் இரும்பொறை யாருக்கு கவரி வீசினார்? மேசிக்கீரனார். மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர். கமலாலயன். கமலாலயனின் இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? கமலாலயன். கொற்கை கோமகன் கொற்கையாம் பெருந்துறை பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஐங்குறுநூறு. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் எவ்வகை வினா? அறியா வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல் எவ்வகை வினா? கொள்ளல் வினா. அறிவு அறியாமை ஐயூறல் கொள்ளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இகழ்கார் பாடல் இடம்பெற்ற நூல். நன்னூல். விடை எத்தனை வகைப்படும்? 8. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர்வினாதல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் வரும் பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடியில் குறிப்பிடுவது எது? கல்வி. அருந்துணை என்பதை பிரித்தால் டேஸ். அருமை + துணை. நீர வரிய காரகாத்து. புறநானூறு பாடல். இரு முனைகளிலும் சமயடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது. காவடி ஆட்டம். ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறுதுணியை இசைக்கு ஏற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே டேஸ். ஒயில் ஆட்டம். தேவர் ஆட்டத்தில் டேஸ் கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமரபாக உள்ளது. 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமரபாக உள்ளது. பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? மராட்டியர் காலத்தில். பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் டேஸ் என்றும் கேரளத்தில் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது.
ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் ஆட்டம் புலியாட்டம். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை தெருக்கூத்து. பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக இப்பாடல் இடம்பெற்ற நூல் திருப்புகழ். திருப்புகழ் நூலின் ஆசிரியர் அருணகிரிநாதர். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழ்வது தெருக்கூத்து. மரப்பாவை கூத்து பற்றியும் தோட்பாவை கூத்து பற்றியும் செய்தி இடம்பெற்ற நூல்கள் மரப்பாவை கூத்து திருக்குறள், தோட்பாவை கூத்து திருவாசகம். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா. முத்துசாமி. நாடகக் கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் நா. முத்துசாமி. வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது தெருக்கூத்து. நட்சத்திரங்களின் நடுவே நூலின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி. எது தவறான இணை? காலில் அணிவது சிலம்பு, இடையில் அணிவது அரைஞாண், நெற்றியில் அணிவது சுட்டி, காதில் அணிவது குண்டாலம், தலையில் அணிவது சூளி. அனைத்தும் சரி. குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் பருவங்களின் எண்ணிக்கை 10. பின்வரும் நூல்களில் குமரகுருபர் எழுதாத நூல் எது? கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. அனைத்தும் சரி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் பாரதியார். கும்பகர்ணன் வதைப்படலம் இடம்பெற்ற காண்டம் யுத்த காண்டம். கம்ப ராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவேநல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பர் எழுதிய நூல்களில் எது தவறு? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏர்70, திருக்கைவழக்கம். அனைத்தும் சரி. ச. கந்தசாமி எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் விசாரணை கமிஷன். ச. கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றார்? சுடுமண் சிலைகள். தங்கையின் மீது 4 கண்கள் நூலின் ஆசிரியர் ச. கந்தசாமி. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற இராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டியை சிறப்பித்து பாடிய நூல் சிலப்பதிகாரம். அதில் ஊர்கான் காதை. எது தவறான இணை? குறிஞ்சி குளிர்காலம், மருதம் 6 பெரும்பொழுதுகள், முல்லை கார்காலம், நெய்தல் 6 பெரும்பொழுதுகள், பாலை இளவேனில். அனைத்தும் சரி. முன்பனி காலத்திற்குரிய மாதங்கள் மார்கழி, தை. ஏற்பாடுக்குரிய சிறுபொழுது
பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. அன்னம் எந்த திணைக்குரிய பறவை? மருதம். குறிஞ்சி நிலத்திற்குரிய தொழில்? தேனெடுத்தல். புலி எந்த நிலத்திற்குரிய விலங்கு? முல்லை. கிணறு எந்த நிலத்திற்குரிய நீர்? பாலை. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள்? குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். ஒரு சொற்றொடரில் ஓர் எழுவாய் பல எழுவாய்கள் இருந்து ஒரு பயனிலையை கொண்டு முடிவது? தனிவாக்கியம். மழை கொட்டிக் கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். கலவைச் சொற்றொடர். மேரி பேருந்திற்காக காத்திருந்தார். தனி சொற்றொடர். இனிய நிலா பேச்சுப் போட்டியில் பங்கேற்றார். வெற்றி பெற்றார். பரிசை தட்டிச் சென்றார். தொடர் சொற்றொடர். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். கலவை சொற்றொடர். இன்மையின் இன்னா தியோதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறளில் பயின்று வரும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. நூல் நூலாசிரியர்கள் எது தவறான இணை? பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நூலின் ஆசிரியர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல். ஆசிரியர் ச. தமிழ்ச்செல்வன். சிறந்த சிறுகதைகள் 13. நூலின் ஆசிரியர் தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன். நூலின் ஆசிரியர் தமிழில் வே. ஸ்ரீராம். திருக்குறள் நீதி இலக்கியம். நூலின் ஆசிரியர் கா. த. திருநாவுக்கரசு. அனைத்தும் சரி. பொருள் தருக. விசும்பு பொருள் வானம். நுவன்ற சொல்லிய. அறுதரப்பு ஆர்தரப்பு. வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. கேள்வியினான். நூல்வல்லன். சுட்டினும் சுட்டாலும். தமர்னா உறவினர். கேண்மையினான். நட்பினான். அசும்பிய ஒளி வீசுகின்ற. மாயம்னா விளையாட்டு. அனைத்தும் சரி. இலக்கண குறிப்பு தருக. ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர். செந்தீனா பண்புத்தொகை. வரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கேள்வியினான் வினையாளனையும் பெயர். கடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை. குண்டாலமும் குழைக்காதும் எண்ணுமை. ஆடுகங்கிறது வியங்கோள் வினைமுற்று. வளர்வானம் வினைத்தொகை. இது அனைத்தும் சரி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.